கையை பார்த்தேன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இப்போ என் கையை பார்த்தா யாரும் அப்படியே ரத்தமாக கொட்டிகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாந்தியாக எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த பாண்டவத்தூதன் சொல்லிட்டு ஒரு கோயில் அங்கே இருக்குது காஞ்சிபுரத்தில். அன்னையிலேருந்து அந்த கிருஷ்ணர் படம் வந்துக்கிட்டே இருந்துச்சு எனக்கு, என்னோட இதுக்கு. அப்போ கிருஷ்ணர் நீ வா அங்கே வான்னு சொன்னார். அன்றைக்கி உனக்கு தெரியும் எனக்கு கண்ணு பிரச்சனை, தொண்டை பிரச்சனை, எல்லா பிரச்சனை அப்படி இருந்தும் நாங்கள் போனோம். ஆனால் அவர் ஸ்ரீதர் சொல்கிற மாதிரி 40 அடி உயரத்தில் இல்லை அந்த இது, அந்த விக்கிரகம். புதுசாக கோயில்கள் நிறைய இடத்துல வருது. ஆனால் இதெல்லாம் இப்போ இந்த கோயில்களை வைத்துக்கொண்டு, சாமியை வைத்துக்கொண்டு நிறைய பேர் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. வணக்கம். வணக்கம்மா. இன்னைக்கு நீங்கள் ஒரு கோயில் வச்சுன்னா கிருஷ்ணர் கோயில், புத்து கோயில் உங்கள் இல்லத்தில் இருக்குங்கம்மா? இல்லை எங்கள் காலேஜ் கேம்பஸில் இருக்குங்கம்மா. இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி நல்லா கோலாகலமாக கொண்டாடிருக்காங்க, நான் பார்த்தேன். அதை பற்றி நீங்கள் ஒரு கருத்துங்கம்மா? என்னோட கருத்து ஒன்றும் இல்லை, நான் போகலை, அதான் மெயின். ஓகே, அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஓகே, நான் இந்த கண்ணாடியை ஒரு மாதமாக போட்டுட்ருக்கேன். ஓகே, கண் இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு இல்லையா, நடந்த உண்மைகள் என்ன என்று நம்ம பேசலாம். அப்போது இந்த சித்ரா பௌர்ணமியை பற்றி பேசலாம். இந்த சித்ரா பௌர்ணமி நம்ம ஒரு 2015 நினைக்கிறேன், 15-16 நடுவில் இந்த 3 வருஷம் கோவிட் டைமில் மட்டும் பண்ண முடியல இந்த விழா. ஏன்னா அந்த கடவுள் நம்மளை கேட்டுச்சு. நம்ம அந்த வருஷம் இந்த எல்லாரும் இந்த அழகு குத்துறாங்க, அதுக்கப்புறம் தேரு, பால் குடம் எடுக்கிறாங்க, அக்னி இது பூச்சட்டி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 3 வருஷம் நம்ம தீ மிதித்தோம். அந்த தீ மிதிச்சு கடவுளாக தான் கேட்டுச்சு. தீ மிதிக்க சொல்லி அதே கடவுள் சொல்லிச்சு, கோவிட் டைமில் நிறுத்திடுன்னு சொல்லி அதையும் நிறுத்திட்டோம். ஓகே, இதெல்லாம் அந்த கடவுள் எதுக்காக நம்மளை செய்ய சொல்லுது செய்யறதில்ல நம்மளுக்கு தெரியாது, அவங்க சொல்கிறத நம்ம செய்கிறோம். ஓகே, அப்போ இந்த இது நடக்கும்போது இந்த இந்த வருஷம் February 25 நான் 22ஆம் தேதி மகாகும்பு போயிட்டு வந்தேன். அப்போ தான் அங்கே தான் நான் என்ன சொன்னேன், கிருஷ்ணரும் சிவனும் என்னை கூப்பிட்டாங்க, தண்ணியில் நீ குதிக்காட்டிங்கட, சரி பிரச்சனை இல்லை, ஆனால் உனக்காக ஒரு தகவல் வைத்திருக்கோம், நீ வான்னு சொல்லி. அங்கே தான் இந்த ஈஷா கதை ஆரம்பிச்சுது. எது, இந்த ஜகி வாசுதேவ். இந்த ஜகி வாசுதேவ் கதை ஆரம்பித்தோடனே 25ஆம் தேதி என் கிருஷ்ணரும் சிவனும் பேச சொன்னதால தான் நான் பேசுகிறேன். அந்த தட் இஸ் இந்த யாமினி அம்மாவோட பையனை பற்றியும், அப்புறம் இன்னொருத்தங்க அமெரிக்காவிலேருந்து ஒரு பெண் குழந்தை எப்படி இந்த ஈஷா ஸ்கூலில் அங்கே இருக்கும் அந்த பிடி மாஸ்டர் அந்த பொண்ணை கற்பழித்து 8 வயசு குழந்தையை. அதுக்கப்புறம் அவங்க கம்ப்ளைண்ட், அந்த குழந்தை ஈஷா ஜகிக்கே கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜகி ஒரு இதுவும் எடுக்கலை. ஏன்னா அந்த ஈஷா இடத்துலையே ஒருத்தர் இந்த மானவங்கம் பண்ணுறாங்க, இந்த ஜகியும் பண்ணுறான், ஜகியோட சிஷியனுக்கும் பண்ணுறாங்க. அந்த சாமியார்கள் வேஷம் போட்டுக்கிட்டு அங்கே கொலை கண்டதெல்லாம் கன்றாவியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி எனக்கு தகவல் வந்தப்போ தான் நான் பேசின 2வது நாள்லேருந்து நீ எனக்கு விட்னஸ். ஃபுல்லாக இந்த கை ஃபுல்லாக அப்படியே ஒரு ரேஷ், அது என்ன சரங்குன்னு சொல்கிறதா என்ன தமிழ் எனக்கு சொல்ல தெரியல, அப்படியே ரத்தமாக பிச்சிட்டு ஆல்மோஸ்ட் February 25 April 10 தானே நம்ம இதுக்கு போனோம், அமராவதி. அங்கே தானே ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சு. அப்போ அது மட்டும் நம்மளுக்கு இந்த கையில் இந்த ஸ்கின்ல ப்ராப்ளம் வந்துச்சு. அதுலேருந்து இந்த அமராவதிக்கு போகிறது ஒரு வாரத்துக்கு முன்னாலேருந்து வாந்தியாக எடுத்துகிட்டு இருந்தோம். அது ஆல்மோஸ்ட் அது ஒரு 2 வாரம். இந்த வாந்தி எடுக்க என்ன ஆச்சு, இந்த ரைட் கண் அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. கொலாப்ஸ் ஆகி கண்ணு மூடிடுச்சு, நம்மளால் கண்ணு திறக்க முடியல. ஓகே, நம்மளும் 4 நாள் 5 நாள் டாக்டர்கிட்ட போகல. ஏன்னா சரி என்ன ஆகிடும்னு சொல்லிட்டு 2வது எனக்கு இந்த மிஷின் எல்லாம் பார்த்தா பிடிக்காது. ஸோ போனோம்.
எல்லாரும் வற்புறுத்தி கீதம்மா எங்கள் மாமா எல்லாம் வற்புறுத்தி டாக்டரை போய் பார்க்கும்போது டாக்டருக்கு மூஞ்சியே இல்லை. அது அப்படியே சோகமாக என்கிட்ட என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னார், ஏன் இந்த 5 நாள் விட்டுட்டு வந்திருக்கிறீங்க, ரொம்ப சீரியஸ்ன்னு சொல்ல. அப்போ வந்து அவர் ஒரு டெஸ்ட், நிறைய டெஸ்ட்டுங்க எழுதி கொடுத்தாரு. அந்த டெஸ்ட் எழுதி நம்ம ஆனாலும் நானும் ஒரு சோம்பேறி போகவே மாட்டேன். ஐயல் கடவுள் நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் சொல்லிட்டு நம்மளை துரத்தி விட்டுட்டு இருந்தார். அப்போ வந்து நம்ம இந்த டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாயந்தரம் கார் ஏறும்போது என் கிருஷ்ணர் சடனாக திடீர் எல்லாம் நினைப்பாங்க இந்த அம்மாவுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, கிருஷ்ணர் சிவன் காளி இதெல்லாம் பேசுதா இந்த அம்மாவோட. என்னோட பேசுகிறாங்களோ இல்லையா அது உங்கள் பிரச்சனை கிடையாது, அது ஏன் பிரச்சனை. ஆனால் அவங்க சொல்கிறத நான் சொல்லிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஓகே, இதால் நான் யார்கிட்டயும் 5 பைசா சம்பாதிக்க போகிறது இல்லை, இதான் உண்மை. அப்போ காரில் உட்காந்து கிருஷ்ணர் சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்டு என்கிட்ட, நீ வந்து ஜக்கிக்கு சொன்னில்ல பேட்டியில் உன்னோட பிரெயின் வெடிச்சிருச்சு, ஐயால ஜக்கி இப்போ உன் பிரெயினை வெடிக்க பண்ணுறான்னு சொல்லி செய்வின. அப்போ நான் கிருஷ்ணன் சொன்னேன், ஏன்டா நீ தாண்டா என்னை பேச சொன்ன, அதுக்கப்புறம் நீ ஏன் காலை வாரி விட்றிய, இது நியாயமா, சரி நீ போ உனக்கு ஒன்றும் இருக்காது, நாளைக்கு ரிப்போர்ட் எல்லாம் பாசிட்டிவாக தான் வரும். ஆனால் இது யார்கிட்ட நம்ம சொல்கிறது, சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நம்ம காலையில் போனோம். இந்த செக்கப்பு பிரெயின் எல்லா செக்கப்பும் போய் பண்ணோம். பண்ணிட்டு நம்மளுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. அவங்க கீதம்மா வந்துருக்காட்டி நம்மளும் போயிருக்க மாட்டோம். அது வந்து நம்ம கீதம்மாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அதனால் போனோம் சாயந்தரம் டாக்டரு முதல் நாள் மூஞ்சி இப்படி முன்னு வச்சுருந்த டாக்டர் 2வது நாள் ரொம்ப சிரித்த முகத்தோடு வந்து, குட் நியூஸ் மேடம், உங்கள் பிரெயினுக்கு ஒன்றும் இல்லை, பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரி பிரெயினுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போ கண் என்ன ஆச்சு, ஏன்னா இந்த கண்ணை இப்படி மூடி பார்த்தா இந்த கண்ணும் தெரியுது, இந்த கண்ணை மூடி இப்படி பார்த்தா இந்த கண்ணும் தெரியுது. ஓகே, அப்போ வந்துட்டு கண்ணு தெரியுது, ஆனால் 2 கண்ணும் பார்த்தோன்னா 4 நாளாக தெரியுது, உனக்கும் தெரியும். அப்போ நம்ம கண்ணு மொழி என்ன ஆயிடுச்சு, நேராக ஒரு சைடுக்கு போயிடுச்சு, இந்த 1.5 கண்ணு மாதிரி. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா என் கண்ணு நேராக வந்திருக்கு. நான் ஏன் இந்த கண்ணாடி போட்டிருக்கேன்னா இந்த லைட் என் கண்ணுக்கு அடிக்க வேணாம்னு சொல்லித்தான் நான் அந்த கண்ணாடி போட்டிருக்கேன். அப்போது நம்ம சொன்னால் யாருன்னா நம்புவாங்களா, நம்ம கண்ணு மொழி இந்த இடத்துக்கு போயிடுச்சு. அப்போ வந்துட்டு இந்த 3 நாளுக்கு முன்னால் எனக்கு வேண்டியவர் ஒருத்தர் மலேசியாவிலேருந்து பேசும்போது சொன்னார், இதெல்லாம் செய்வினை தான். நிறைய பேர் செய்வினையை நம்புறதில்லை, எல்லோரும் நினச்சிக்கிறாங்க இதெல்லாம் பொய்ன்ட்டு. அப்போ வந்து இது நான் சொல்லலை, இது அவராக சொன்னார். அப்போ வந்து அந்த அமெரிக்காக்காரங்க அந்த மற்றவங்களாம் அந்த ஈஷாலேருந்து பாதிக்கப்பட்ட வந்தவங்களாம் சொன்னாங்க, இந்த ஜக்கியோ வந்துட்டு செய்வினை பண்ணுறதுல எக்ஸ்பர்ட், இந்த தாந்திரிக் இது. ஐயல திஸ் இஸ் ஃப்ரம் February 25th, இன்னைக்கு வந்து மே 12th. அப்போ ஆல்மோஸ்ட் அப்போ வந்து மார்ச் ஏப்ரல் 2.5 மாதத்துக்கு மேலே 2 மாதத்துக்கு மேலே நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு இப்போ இது கையை பார்த்தோன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இப்போ என் கையை பார்த்தா யாரும் அப்படியே ரத்தமாக கொட்டிகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாந்தியாக எடுத்துகிட்டு இருந்தேன். அதில் இந்த செய்வினை பண்ணுறவர்களுக்கு இது நான் ஒரு உதாரணம். நீங்கள் எவ்வளோதான் கெடுதல் எனக்கு பண்ணாலும் நான் வந்து என் கடவுள் என்னை காப்பாற்றுவார். என் கடவுள், நான் கடவுளின் குழந்தை. நீங்கள் யார் என்ன நினச்சா நீங்களும் சொல்ல, நீங்களும் கடவுள் குழந்தை, எல்லாருமே கடவுளின் குழந்தை தான். ஆனால் நான் இந்த ஈஷா ஜக்கியை பற்றி பேசுகிற காரணம் என்னவென்றால், இது வந்து என்னை சிவனும் கிருஷ்ணனும் 2 பேரும் என்னை பேச சொன்னதால் தான் நான் பேசினேன். எனக்கு என்ன அந்த ஆள் என்ன எனக்கு மாமனா மச்சானா, இல்லாட்டி எனக்கு என்ன வரவு செலவு இருக்குதா, 2ம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி அயோக்கியர்களை பற்றி பேசணும்னு சொல்கிற கட்டளையே என் காளி தான் முதல் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என் கிருஷ்ணர், என்னோட சிவன் 3 பேரும் சொன்னாங்க நீ பேசுன்னு சொல்லி. அதில் ஜகி நீ வந்து சிவனாகவே இருந்துக்கலாம், நான் வந்துட்டு ஒரு வேஸ்ட் கேரக்டராகவே இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் காலம் பதில் சொல்லும். யாருக்கு கெடுதல் பண்ணாலும் அது கண்டிப்பாக வெளியே வரும். இப்போது என்னோட கண் நிஜமாகவே வந்துட்டு ஒரு 20 நாளாக 10 நாள் கண்ணே திறக்க முடியாது. அதுக்கப்புறம் திறந்தாலும் இந்த மொழி வந்து இந்த ஓரத்துக்கு போயிருந்துச்சு இல்லையா. இப்போ வந்து என்னால் நேராக பார்க்க முடியுது. அப்போ வந்துட்டு இது வந்து ஒரு அதிசயம்.
இது கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு அதிசயம். அதில் நான் வந்துட்டு நீங்கள் கேட்கலாம், என்னம்மா உங்கள் கோயிலே பூஜை நடக்கும்போது நீங்கள் போகலைன்னா எல்லாரும் என்னை வற்புறுத்துறாங்க. எங்கள் காலேஜில் இருக்க ஸ்டாஃபு இங்கே இருக்கவங்களாம். எனக்கு 2 நாளுக்கு முன்னால் என்னோட சாமி என்னோட கடவுள் உத்தரவிட்டால் இந்த மாதிரி நீ போக மாட்டாய், நீ போக வேண்டாம். அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். எது என்ன ஏதுன்னு என்னால் இப்போ சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு பதில் சொல்லுவாள். அதெல்லாம் நீங்கள்லாம் முன்னேற்கூட சொன்னீங்க, ஃப்ளைட்டில் ஏறி போங்கம்மா, இதை போகுமா அது போகணும். என்ன சொன்னேன், என் கடவுள் போக வேண்டாம்னு சொல்லிட்டான்னு சொல்லி. அதெல்லாம் என் கடவுளுக்கு தெரியும் நான் எங்கே போகணும், என்ன செய்யணும், நான் என்ன பேசணும். நான் பேசுவது எல்லாமே என் கடவுள் சொல்லி தான் நான் பேசுகிறேன். நிறைய பேருக்கு நான் பேசுகிறது புருடாவாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். நான் அதை பற்றி கவலைப்படல. நீங்கள் என்னை நம்புனா நீங்கள் கேளுங்க, இல்லாட்டி அதை பற்றியும் எனக்கு பிரச்சனை இல்லை. இன்றைக்கு சித்ரா பௌர்ணமி, இன்றைக்கி விசேஷமான ஒரு பௌர்ணமி, திங்கக்கிழமையாக வந்திருக்கு, சோமவார் பௌர்ணமி. அதுக்கப்புறம் இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம்னு நினைக்கிறேன், ஐ ஸ்டாண்ட் கரெக்டட். அதில் இது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு பௌர்ணமி. நேற்று தட் இஸ் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 8:45 ஆரம்பித்து இன்றைக்கு 10:45 மட்டும் இருக்கிறது. அதில் நான் என்னோட கடவுளுக்கு நான் எப்பவும் கும்பிட்ற மாதிரி நான் என்னோட சாமி கும்பிட்டுருக்கேன். ஆனால் இந்த 15 நாளும் நான் காப்பு கட்டலை. ஏனென்றால் எனக்கு முதல் நாளே தெரியும் நான் வந்து இந்த சித்ரா பௌர்ணமி விழாக்கு நான் போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவங்கெல்லாம் அப்செட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் பேசலை. இன்றைக்கி அங்கே விழா நடந்து கொண்டிருக்கு, அது நாங்கள் உங்களுக்கு சைடில் போட்டு காட்டுறோம். இது வந்துட்டு நாங்கள் எங்கள் கோயில் வந்து ஒரு அதிசய கோயில், இது மிரக்கிள், இட்ஸ் அ டெம்பிள் ஆஃப் மிரக்கிள்ஸ். அதே மாதிரி அங்கே வந்து புத்து இருக்குது, அது ரேணுகா தேவியோட புத்து. அதுக்கப்புறம் நாங்கள் கும்பிடுமெல்லாம் இயற்கை தான், மரங்கள் தான் எங்கள் கோயிலில் இருக்குது. ஈவன் நவகிரகங்கள் கூட நாங்கள் மரங்கள் தான் வைத்திருக்கோம். அதே மாதிரி ராசிகளும் மரங்கள் வைத்திருக்கோம். இதெல்லாம் முடிந்தால் காட்டுறோம். அதில் உங்கள் எல்லாத்துக்கும் மக்கள் நல்ல மக்களுக்கு நான் எப்போவும் கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிறேன்னா, நம்ம நாட்டில் இருக்க நல்லவர்களுக்கு தான் நான் வேண்டிப்பேன். என் கிருஷ்ணர் எப்பவும் சொல்வார், நீ யார் அடுத்தவனுக்கு கும்பிடுறதுக்குன்னு என்னோட சண்டை அப்பப்போ இழுப்பார். அப்போ அவர் என்கிட்ட வந்து நீ நிற்கும் போது நீ என்ன கேட்கணுன்னா, உலகத்தை எப்போ அழிப்பாய் கிருஷ்ணான்னு தான் கேட்கணும்னு சொல்லிட்டு என்னை மட்டும் அப்படி தான் கேட்க சொல்கிறார். இது உண்மைக்கு நான் விளையாட்டுக்கு சொல்ல. இது வந்து 2016 இந்த எனக்கும் கிருஷ்ணருக்கு இந்த உரையாடல் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ நான் வந்து அதான் நம்ம கிருஷ்ணர்கிட்ட போன உடனே முதல் கேள்வி அதான் கேட்க சொல்கிறேன், எப்போ உலகத்தை அழிப்பான். அதுக்குன்னு சொல்லிட்டு உலகமே அழிய போகுதுன்னு கிடையாது. இந்த நாட்டில் இருக்கும் அயோக்கியர்கள், நம்ம நாட்டில் கூட தட் இஸ் இந்த ஊழல் அரசியல்வாதிகள், இந்த ஊழல் பியூரோக்ராட்ஸ், இந்த ஊழல் செய்யும் எந்த கவர்மெண்ட் சர்வெண்ட், நம்ம டாக்ஸ் பணத்தில் சம்பளம் வாங்கிட்டு மக்களுக்கே துரோகம் பண்ணுறவர்கள், இந்த ஊழல் கார்ப்பரேட்ஸ், அப்புறம் இந்த டெரரிஸ்ட், இவங்க எல்லாரும் அழிக்கப்பட வேண்டும். இது நான் கும்பிடும் கடவுளுக்கு நான் கேட்போம். மற்றவங்களை பற்றி எனக்கு இது இல்லை, நம்ம வந்து யாரும் இவங்க அழியணும் அவங்கள. ஆனால் இந்த ஊழல்வாதிகள் எல்லோருமே அழிக்கப்பட வேண்டும். அது கடவுள் கண்டிப்பாக செய்வார். நம்ம பார்த்துட்ருக்கோம், ஒவ்வொன்றா வெளியே வருது, நிறைய வண்டவாளங்கள் வெளியே வந்துட்டு தான் இருக்குது. அதில் என் கடவுள் என்னை என்றைக்கும் கைவிட்டதில்லை. ஏன்னா உனக்கு தெரியும் எந்த ஒரு சூழ்நிலையில் நான் இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தும் நான் வந்துட்டு எப்போ என்ன சிரிச்சிட்டு தான் இருப்பேன். ஏன்னா நம்ம அழுகிறதால எந்த பிரச்சனையும் முடிய போகிறதில்ல. அதே மாதிரி நம்ம டென்ஷன் பண்ணுறதால நம்ம ஹெல்த் தான் கெடும். ஆனால் இந்த 2.5 மாதமும் இந்த செய்வினையால் நிஜமாகவே ஆனாலும் அதையும் தாக்கி பிடித்து தான் நான் இங்கே இப்போ உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். அகில மக்கள் இந்த செய்வினை இல்லை என்று நிறைய பேர் என்னோட வாதாடலாம். ஆனால் நான் பார்த்த இந்த ஒரு 15-20 வருஷ வாழ்க்கையில் இந்த சமீப காலத்தில் எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 63 செய்வினைகள் எனக்கு நான் எடுத்து இருக்கேன். அதில் வந்து 5-7 செய்வினைகள் தான் பூசாரி சொல்லியோ இல்லாட்ட அத்தவங்க சொல்லி எடுத்துருக்கேன். மிச்சம் எல்லாமே எனக்கு கடவுள் கனவுல வந்து தான் இங்கே இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அதில் இது என் நம்பிக்கை. நான் பைத்தியக்காரின்னு நினச்சாலும் கூட எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் இந்த செய்வினை சொல்லும் இது வந்து இந்த அதர்வண வேதத்தில்
அதர்வண வேதத்தை 2 விதமாக யூஸ் பண்ணலாம். நல்ல விதமாகவும் அதை கெட்ட விதமாகவும் அதை உபயோகிக்கலாம். இந்த கெட்டது தான் இந்த செய்வினை. அதில் யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது. இதெல்லாம் அவரவர்கள் குடும்பத்தை அழிக்கும். இந்த காணொளி மூலிமா நான் இதுதான் சொல்ல விரும்புகிறேன். அதனால் இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி நல்ல நாள். அதே மாதிரி சித்திரகுப்தனுக்கும் இன்றைக்கி வேண்டிப்பாங்கன்னா, சித்திரகுப்தனுக்கு இன்றைக்கி போய் கும்பிட்டிங்கன்னா அவர் கணக்கில் எழுதுவாராம்மா இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. யம தர்மம். ஓகே. அதில் காஞ்சிபுரத்தில் ஒரு கோயில் இருக்குது, சித்திரகுப்தன் பழைய கோயில். அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ நிறைய இடத்துல திருப்பூர் இங்கே அங்கெல்லாம் கட்டியிருக்காங்க. பட் நம்ம பழைய கோயில்களுக்கு அதுக்கு ஒரு இது இருக்குது. அதே மாதிரி இப்போது 4-5 நாளுக்கு முன்னால் இதெல்லாம் நடக்கும்போது என் கிருஷ்ணர் என்னை காஞ்சிபுரத்துக்கு வர சொன்னார். அதுக்கு நான் தேங்க்யூ யாருக்கு சொல்லணுன்னா, அந்த கர்நாடகாலேருந்து ஒரு தம்பி ஸ்ரீதர், அவர் பேர் என்ன ஸ்ரீதர், இந்த உபதேசம் பண்ணுவார், சின்ன பையன். ஓகே. அவரோட இது பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, இந்த பாண்டவ தூதன் சொல்லிட்டு ஒரு கோயில் அங்கே இருக்குது காஞ்சிபுரத்தில். அன்னையிலேருந்து அந்த கிருஷ்ணர் படம் வந்துக்கிட்டே இருந்துச்சு எனக்கு, என்னோட இதுக்கு. அப்போ கிருஷ்ணர் நீ வா அங்கே வான்னு சொன்னார். அன்றைக்கி உனக்கு தெரியும் எனக்கு கண்ணு பிரச்சனை, தொண்டை பிரச்சனை, எல்லா பிரச்சனை அப்படி இருந்தும் நாங்கள் போனோம். ஆனால் அவர் ஸ்ரீதர் சொல்கிற மாதிரி 40 அடி உயரத்தில் இல்லை அந்த இது, அந்த விக்கிரகம் ஒரு 18 to 20 அடி இருக்கும். ஆனால் அதுவுமே ஒரு விசேஷம்தான். அந்த காலகட்டத்தில் எவ்வளோ வருடங்கள், எவ்வளோ செஞ்சுரிஸ்க்கு முன்னால் இது கிருஷ்ணர் பாண்டவருக்கு தூதராக போனது. இந்த பாண்டவ தூதர் அப்போ துரியோதனன் கிருஷ்ணருக்கு சேர் கொடுக்கல உட்கார்றதுக்கு. அப்போ இந்த இது எதோ போலி இது குச்சிகளால் பண்ணி கீழே இந்த இராணுவ இந்த சோல்ஜர்ஸை வச்சு கிருஷ்ணரை அட்டாக் பண்ணணும் பிளான் பண்ணப்போ கிருஷ்ணருக்கு அது தெரியும். அப்போ அதுதான் அவர் பாண்டவ தூதராக, அதுக்கு தான் அந்த கோயில் பேர் பாண்டவ தூதர். நம்ம கிருஷ்ண இந்த பெருமாளோடது. அது திவ்ய தேசங்களில் அதுவும் ஒரு திவ்ய தேசம். அந்த ஃபோட்டோவும் நாங்கள் போடுறோம். நான் போனேன் அன்றைக்கி, போய் ஃபோட்டோ எடுத்தேன் அந்த கோயிலில். அப்போ நம்ம நாட்டில் எவ்வளோ பழைய கோயில்கள் இருக்கிறது. மக்கள், நான் இந்த ஒரு காணொளி மூலிமா நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, புதுசாக கோயில்கள் நிறைய இடத்துல வருது. ஆனால் இதெல்லாம் இப்போ இந்த கோயில்களை வைத்துக்கொண்டு, சாமியை வைத்துக்கொண்டு நிறைய பேர் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் இதை விட மோசமானது வேறு எதுவுமே கிடையாது. இந்த பழைய கோயில்களை நம்ம ஆதரிப்போம், அதுகளை பராமரிப்போம். இப்போ நிறைய பேர் நிஜமாகவே எவ்வளோ நல்ல காரியங்கள். இப்போ அந்த கோயில்களை இப்போ கூட்டணும்னு நினச்சேன்னா பெரிய பெரிய கோயில்கள். அப்போ அதுக்கெல்லாம் கிளீனிங்க்கு இந்த ஹெச்ஆர்என்சி எவ்வளோ செலவு பண்ணலாம். தட் இஸ் நல்ல மிஷின் எல்லாம் வாங்கி, இந்த வேக்யூம் கிளீனர்ஸ் எல்லாம். ஆனால் யாருமே கோயிலோட சுத்தத்தை பற்றி பார்க்கறதில்ல. ஆனால் நீங்கள் பாருங்கள், நம்ம கோயில் நம்ம எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கோம். ஒருத்தராவது ஒரு பேப்பரை எங்கேயும் வீசக்கூடாது, எச்சத்து போகக்கூடாது, சாணி மொழிச்சு நல்லா கோலம் போட்டு நிம்மதியாக இருக்கும் எங்கள் கோயில். அதுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் யாரையும் உங்களை வர சொல்லலை, எங்கள் தட்டிலையோ நீங்கள் பணம் போடாதீங்க. ஏன்னா நான் இது எல்லாத்துக்கும் அகெயின்ஸ்ட். ஏன்னா என் கோயிலில் நாங்கள் யார்கிட்டையும் பணம் வாங்கக்கூடாதுன்ட்டு ஒரு இதை வைத்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா என் கடவுள் அந்த இயற்கையாக தான் இருக்கணும்னு என்று விரும்புகிறார்கள். இயற்கையை நம்ம காப்போம், இதுதான் நம்மளுக்கு முக்கியம். நன்றி.